ஹாய் ஹலோ தங்கங்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம எக்ஸ்டல் வாக் பார்க்குறதுக்கு ரெடியாக இருந்துக்கோங்க. எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆமாங்க, ஒரு ட்ரிப்புக்கு நம்ம ரெடியாகி கிளம்பிட்டோம். இந்த ட்ரிப்பு நம்ம இத்தனை வருஷம் இல்லை, எனக்கு விவரம் தெரிஞ்சு நான் போகக்கூடிய லாங் ட்ரிப்பு. ரொம்ப தூரமான ஒரு ட்ரிப் அப்படின்னா அது இதுதான். ரொம்ப பில்டப் கொடுக்குறேன்னு யோசிக்கிறீங்களா? ஆமாங்க, அப்பா ரிட்டைர்மெண்ட் ஆனதுக்கப்புறம் எங்கள் எல்லாரையுமே ஒரு ட்ரிப்புக்கு உங்களை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த ட்ரிப்புக்காக தான் கிளம்பி போயிட்டுருக்கோம். இந்த ட்ரிப்பில் மட்டும்தாங்க நம்ம எல்லா விதமான டிரான்ஸ்போர்ட்லேயும் நம்ம கண்டிப்பாக போகலாம். ஏன்னா வீட்டிலேருந்து இப்போ பஸ் ஸ்டாண்டுக்கு வரும்போது நாங்கள் பைக்கில் வந்தோம். இப்போ நாங்கள் பஸ்ஸில் போயிட்டுருக்கோம். பஸ்ஸில் எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா, அருப்புக்கோட்டை டு சென்னைக்கு போயிட்டுருக்கோம். மதுரை தாண்டி போயிட்டு இருக்கும்போது ஏர்போர்ட் கிட்ட வந்துச்சு. தம்பிக்கு அதெல்லாம் காமிச்சிட்டு இருந்தோம். சரவணா ஸ்டோர்ஸில் பயங்கர கூட்டம், தீபாவளி ஷாப்பிங் நடக்குதுன்னு நினைக்கிறேன். செம கூட்டம். அதெல்லாம் தாண்டி போய்கிட்டே இருந்தோம். இப்போ சென்னைக்கு போயிட்டு மறுநாள் காலையில் நம்ம ஒரு ஊருக்கு ஃப்ளைட்டில் போக போகிறோம். எந்த ஊருன்னு மேக்ஸிமம் நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க. நான் இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கலாம்னு ஞாபகம் இல்லை. போவோம், பார்ப்போம். எனக்கு இது ட்ராவலில் ஒரே ஒரு சின்ன பிரச்சனை என்ன அப்படின்னா, நைட் சாப்பிட்றதுக்கு ஒரு கேன்டீனில் நிப்பாட்டினாங்க. ஒரு 9:30 9:40 ஆயிடுச்சு. எல்லாருக்கும் பசி பயங்கரமாக வர ஆரம்பிச்சிட்டு அப்போ தான் நிப்பாட்டினாங்க. பட் ரொம்ப நல்லாவே இல்லை. சாப்பாடு நல்லா இல்லை, பாத்ரூம் நல்லா இல்லை, ஃபெசிலிட்டிஸ் நல்லாவே இல்லை. அந்த மாதிரி நிப்பாட்டினாங்க. ஏன் அப்படி நிப்பாட்டினேன்னு கேட்டதுக்கு, எங்களுக்கு இங்கே தான் அலாட் பண்ணியிருக்காங்கம்மா, நாங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்ட்டாங்க. ஸோ அது மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. மற்றபடி ட்ராவல்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு. பஸ்ஸு செம்மையாக இருந்துச்சு. ஏசி பஸ் புக் பண்ணியிருந்தோம். கவர்மெண்ட் ஏசி பஸ்ஸு சூப்பராக இருந்துச்சு. நல்ல கண்ட்ரோல்மெண்ட் இருந்துச்சு, நல்ல காற்று வசதியாக இருந்துச்சு. சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் ஒரு 3:30க்கு திருப்பி ஒரு டீ குடிக்க நிப்பாட்டினாங்க. அப்போ கூட நானும் மாமாவும் தம்பி எழுப்பிட்டு விளாண்டுட்டு இருந்தோம். அவனும் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வந்தான். அதில் பிரச்சனை கிடையாது. பட் இந்த கேன்டீன் நிப்பாட்டத்தை மட்டும் கொஞ்சம் பார்த்து நிப்பாட்டினா பேசஞ்சர்ஸ்க்கு கொஞ்சம் கஷ்டம் இல்லாமல் இருக்கும். அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து ஹெல்ப் பண்ணுங்கள். ஒரு வழியாக நாங்கள் 6:30க்கு பஸ் ஏறினோம். திருப்பி நாங்கள் காலைல தாம்பரத்தில் இறங்கும்போது 5 மணி ஆயிடுச்சு. ஆனால் காலைல 5 மணிக்கே சென்னையில் பார்த்தோம்னா கூட்டமாக போய்கிட்டு இருக்காங்கம்மா. இது நான் 10 நாளுக்கு ஒருக்க வந்தால் கூட சென்னையில் ஏதாவது ஒரு சின்ன மாற்றம் இருந்துகிட்டே இருக்கும் போல். நான் இப்படியும் 2 வருஷம் இருக்கும். ரொம்ப டெவலப் ஆகிட்டே இருக்குது. சென்னை மாறிக்கிட்டே இருக்குது. பட் சென்னை வாழ்கிற மக்களுக்கு அது பெருசாக தெரியாது. எங்களுக்கு தான் அது பெருசாக தெரியும். ஒரு வழியாக நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். மாமா வீட்டில் ஸ்டே பண்ணோம். இதுக்கடுத்து எங்கே போகிறோம் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வாக்கில் பார்க்கலாம். பாய்.